சிவகங்கை மாவட்டத்தில் நாம் பார்க்கவிருக்கும் முதல் தொகுதி காரைக்குடி. இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசக்கூடிய ஒரு தொகுதி காரைக்குடி தொகுதி. கொளத்தூர் நம்முடைய திமுகவின் நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டி போடுறாங்க. அந்த தொகுதி ஏற்கனவே பல முறை அதே தொகுதியில போட்டி போடுறதால அது ஒன்றும் எல்லாருக்குமே அதே பழக்கமாயிடுச்சு. எடப்பாடியில நம்முடைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டி போடுறாங்க. அந்த தொகுதியுமே எப்பயும் போல எடப்பாடி முதல்வர் தொகுதியாக அறியப்பட்டிருக்கு. அது இல்லாம மீதம் இருக்கும் ஒருவர் விஜய், ஒருத்தர் சீமான். இந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் முதல்வர் ஆக கனவோட யார் முதல்வர் ஆக போறாங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் உங்களுக்கு சொல்ல போகுது. அந்த வகையில பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் ஒரு முக்கியமான தொகுதிகள் நம்முடைய விஜய் சாரால. இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்குது காரைக்குடி. காரணம் என்ன அப்படின்னா இது அவருடைய சொந்த சிவகங்கையோட சொந்த மாவட்டம். அந்த இடத்துல திரு சீமான் அவர்கள் போட்டி போடுறாங்க. ஏற்கனவே 2 முறை போட்டி போட்டு 3வது முறை 2 தடவை சட்டமன்ற தேர்தலில் நின்று தோற்று இது 3வது முறையாக ஒரு வாட்டி ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுறாரு. அதே தொகுதியில் தொடர்ந்து அவர் போட்டி போடல. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில போட்டி போட சொல்லிதான் இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. அந்த மாதிரி போட்டி போடக்கூடிய இந்த காரைக்குடி தொகுதியில என்ன கள நிலவரம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சென்ற முறை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாங்குடி அப்படின்ற நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் எம்எல்ஏவா இருக்காரு. கிட்டத்தட்ட 36% வாக்குகளும். அதுக்கு அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி போன தடவை காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டி போட்ட இந்த தொகுதியில அவரு 26% வாக்குகள் வாங்குறாரு. இதுல ரொம்ப முக்கியமான கட்சி இந்த ஏரியால இந்த மாவட்டத்துல மிக மிக முக்கியமான கட்சி எதுனா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப முக்கியமான கட்சி. அங்க அவருடைய ஜாதி சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே தெற்குல ரொம்ப பேர் இருப்பாங்க. எல்லா மாவட்டங்களிலும் இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அதிகமான சதவீதம் இந்த மாவட்டத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பாருங்க 3வது கட்சி அதிமுக கூட்டணி 25னா சென்ற முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த இடத்துல 21% வாக்குகள் பெற்றன. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு மோடாமட்டமா எல்லாருமே மக்கள் எல்லாமே மாறி மாறி ஓட்டு போட நினைக்காதீங்க. ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு விதம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாவட்டத்துல அதிகமான வாக்குகள் நம்முடைய தினகரன் சாருக்கு அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அதிகமான வாக்குகள் இருக்கு. அந்த விழுப்புரம் சைட் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அங்கெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெருசா இருக்காது. ஆனா இங்க பாட்டாளி மக்கள் கட்சிலாம் ஒன்றும் பெருசா இருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் பெரிய ஒரு ஷேரா இருக்கும். அதனாலதான் நம்முடைய எடப்பாடி என்ன பண்றாரு அப்படின்னா முக்கியமா நம்முடைய தினகரனே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணியை உள்ள இழுத்துட்டாரு. அதனாலதான் அது அவருடைய ராஜதந்திரி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான பல தொகுதிகளை தீர்மானிக்க போறது இந்த சவுத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். சென்ற முறை அதிமுக தோற்பதற்கு காரணமா இருந்தவரும் இவர் தான். இவருடைய தனியா விட்டுறவே தான் பல தொகுதிகள் அதிமுக கோட்டை விட்டுட்டு திமுக ஆட்சியை ஒப்படைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. இந்த முறை அது இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏதோ கஷ்டப்பட்டு உள்ள சேர்த்துட்டாங்க. என்ன பொசிஷன் பாருங்க. சென்ற முறை 21%, அதுக்கும் கீழே நாம் தமிழர் கட்சி. ஆனா அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் பாருங்க 11.24. அதாவது 4வது இடத்துக்கு தான் வந்துருது. இல்ல இங்க எப்பயுமே 3வது இடத்துல தான் பெரும்பாலும் நம்ம நாம் தமிழர் பார்ப்போம். 4வது இடத்துல வந்த நாம் தமிழர் சென்ற முறை 11% வாக்குகள் பெற்றிருக்கும். இந்த காரைக்குடியில இந்த முறை என்ன கலநிலவரமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல போட்டி போடுறது அதே மாங்குடி தெற்போகை பாண்டி அப்படின்றவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா சென்ற முறை இந்த இடத்துல போட்டி போட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா போட்டி போட்ட அதே வேட்பாளர் தான் இந்த முறை என்ன பண்றாரு அதிமுகவினுடைய கூட்டணியோட தனியா போட்டி போட்டாங்க. இப்ப அதிமுக கூட்டணியோட போட்டி போடுறாங்க. எவ்வளவு ஒரு ஃபைட், எவ்வளவு டஃப்பான ஒரு தொகுதி பாருங்க. டி.கே. பிரபு இவரோட ரொம்ப அதிகமா பேசப்படுறாரு. தாவேகா ஒரு நண்பர்களால் அதிகமா பேசப்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக இவர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவர் அந்த இடத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர். அதுக்கு கடைசியா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். இந்த 4 போட்டியிடும் இந்த தொகுதியில என்ன நடக்க போகுது, என்ன கலநிலவரமா இருக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்ற முறை 36% வாங்கிய திமுக ரொம்ப அங்க ஆன்டி கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் மேல ரொம்ப அந்த மாங்குடி மேல ரொம்ப ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறதால அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11% குறைந்து 25% அவருடைய வாக்குகள் குறையுது. அவருக்கு எதிர்த்து பேசுறது அதிகமா பேசக்கூடிய கட்சியாக அந்த இடத்துல அதிமுக இருக்கா, நாம் தமிழர் இருக்கா, தாவேகா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவேகா அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடை இன்க்ரீஸ் பண்ணி பேசிட்டே போறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியை பத்தி அங்க எங்கேயுமே ரொம்ப பெருசா பேசாதால அதோட எதிர்ப்பு ஓட்டுகள் பெரும்பாலும் இங்க தாவேகாவுக்கு போல. அதெல்லாம் பிரச்சனை. தாவேகா அங்க ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ட்டு. அடுத்து அதிமுக 26 வாக்குகளை ஏறுறதுக்கு
காரணமே என்னன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஓட் ஷேர் நீங்க லாஸ்ட் டைம் பார்த்திருப்பீங்க. அந்த கிட்டத்தட்ட 21% வாக்குகளும் இவங்க 22 சேர்த்த 47% வாக்குகள் வருது. அந்த 47% வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் வந்து இங்க அங்க சீமான் நிக்கிறாரு, அவர் நின்னாருன்னா ஒரு பெரிய விஷயமா மாறும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாம் தமிழருக்கு 34% வாக்குகள் வருகிறது. இங்க வந்து 31% வாக்குகள் வந்து அதிமுக வருகிறது. டிவிகேக்கு 10% வாக்குகள் வருகிறது. நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த 2026 தேர்தல்ல நாம் தமிழர் பெறக்கூடிய முதல் வெற்றி, கன்ஃபார்ம் வெற்றி, அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம நிச்சய வெற்றி பெறப்போடும் தொகுதி வந்து காரைக்குடிக்கு நாம் தமிழர் கட்சி எந்த சந்தேகமும் இல்லாம, மற்ற தொகுதியில கூட 2-3 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட கணிப்புல. ஆனா இந்த தொகுதியில நிச்சயமா சீமான் வந்து ஒரு 3% வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமா வெற்றி பெறும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சரி, இதுல இருந்து அடுத்த தொகுதி பார்ப்போம். இதுக்கு அடுத்த தொகுதி வந்து திருப்பத்தூர்ல சென்ற முறை நல்ல தம்பி அப்படின்றவர் 52% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி 37% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1.45% வாக்குகளும் பெறாங்க. அது பாருங்க, அப்ப அந்த தொகுதியில 21% வாங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்க அப்படியே 1.45. இதுதான் வந்து அந்த கட்சி நிலைப்பாடு. ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து 6.52, அங்க 11, 6.52, 5% இருந்தாலும் கூட அங்க 21க்கும் 1க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, 11க்கும் 7க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. சோ அந்த நாம் தமிழ் வந்து எல்லாத்தையும் வந்து பரவி இருக்கிறாங்கன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி சென்ற முறை 51% வாங்கிய இந்த நல்ல தம்பி அப்படின்ற திமுகக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற முறை போட்டி இருந்தது. இந்த முறை அது யார் யார் போட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கணசேகரனும் ஞானசேகரனும், நல்ல தம்பி திமுக திருப்பதி மற்றும் ஆறுமுகம் போட்டி போடும் இந்த தொகுதியில இந்த முறை 52% வாங்கிய திமுக 37%, அதிமுக 37-34%, நாம் தமிழ் 7-23%, தாவேகா மற்றும் இதர கட்சியில இருந்து 6% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில திருப்பத்தூர்ல இந்த முறை எந்த கட்சி வெற்றி பெற போகுதுன்னா திமுக 3% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து நிச்சயமா இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேணாம். அதுக்கடுத்து வந்து சிவகங்கை தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை செந்தில்நாதன் அதிமுக சார்பாகவும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மற்றும் நாம் தமிழர் கட்சி 11.14%. சென்ற முறை இந்த சிவகங்கை மாவட்டத்துல வந்து நாம் தமிழர் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது இந்த முறை வந்து அதிகமா எதிரொலிக்க போகுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 10% வாக்குகள், கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இங்க மக்கள் நீதி என்ற ஒரு கான்செப்டே இல்லாம டாப் 4ல வந்து இந்த 4 கட்சிகள் தான் இருக்காங்க. இந்த 4 கட்சிகள் இருக்கும். இந்த முறை இவங்க போட்டி போடுறது மறுபடியும் இந்த வாட்டி கருணாஸ் வந்து சிவகங்கை இந்த தொகுதியில் வந்து திமுக சார்பில் போட்டி போடுறாரு. செந்தில்நாதன் அப்படின்ற அதிமுக காலம் நம்ம ராணி நாச்சியார் மற்றும் இந்துஜா ரமேஷ் போட்டியிடும் இந்த தொகுதியில் இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 35% வாங்கிய திமுக 30% வாங்குகிறது. 40% வாங்கிய அதிமுக அதே 40% அது காப்பாற்றுறதுக்கு காரணம் வந்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த 10% வாக்குகள் தான். இந்த முறை இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு வந்து மிக முக்கியமான காரணமாக அமைந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அதனுடைய கூட்டணியோட இவங்க அந்த குறையும் வாக்குகளை வந்து நேர் செய்து 40% வாக்குகள் வாங்குறாங்க. நாம் தமிழர் 11-26% வாக்குகள் வாங்குறாங்க. தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 4% வாங்கும். இந்த தொகுதியில அதிமுக சற்றேறக்குறைய 10% வாக்குகள் வித்தியாசம், மினிமம் 5% வாக்குகள் வித்தியாசத்தில், மினிமம் 5-10% வாக்குகள் வித்தியாசம் வந்து இந்த தொகுதியை வந்து அதிமுக வந்து கைப்பற்றும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து மானாமதுரை. இந்த மானாமதுரையில பாத்தீங்கன்னா சென்ற முறை திமுக 44%, அதிமுக 37%, நாம் தமிழர் மறுபடியும் 11.44%. இது வந்து நம்ம பழைய தேர்தல் நடந்ததெல்லாம் வந்து நம்ம வந்து பொய் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்க இப்ப சொல்றதுதான் வந்து நம்ம தப்பா, ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து உட்காந்தபடி பண்றோன்ற மாதிரி சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா சென்ற முறை அவங்க வாங்கின இந்த 11.44% வாக்கு வந்து யாரும் வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த சதவீதம் வாங்கி அந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை அந்த அளவுக்கு வாங்கும் நம்ம கணிப்பு எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும் போது தவறா பேசுறவங்க இருக்கிறாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். இங்க இருக்கும் பொசிஷன் என்ன, 11.44% சென்ற முறையே வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில. அதுக்கப்புறமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5% வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த சிவகங்கையில. இந்த சிவகங்கையில நம்ம பார்த்த இந்த முதல் 3 தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க. சென்ற முறை தனியா இருந்தாங்க அவங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த முறை தமிழரசி ரவிக்குமார் திமுக சார்பாகவும், பாலகணபதி பிஜேபி, இளங்கோவன் டிவிகே, சண்முக பிரியா நாம் தமிழர் கட்சி சார்பாக போரிடும் இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல டிஎம்கே 44-37ஆகவும், அதிமுக 37-34ஆகவும்,
நாம் தமிழர் 11-26ஆகவும் தாவேகா மற்றும் இதர கட்சிகள் 3% வாங்கும் இந்த தொகுதியில இந்த முறை திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா கைப்பற்றும்.